வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பிக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபீஷியல் கீ ஆன்சர் பிஜிடிஆர்பி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்க கீ ஆன்சர் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்கள்ல, அதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய கீ ஆன்சர் டவுன்லோட் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அப்ஜெக்ஷனை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அஃபிஷியல் கீ ஆன்சர் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி, முதுகலை ஆசிரியர் கணினி பயிற்றுனர் நிலை 1 மற்றும் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு 2025ஆம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண். அதில் பார்த்தீங்கன்னா 809 மையங்களில் 14 பாடங்களுக்கு பிஜிடிஆர்பி நடைபெற்றது. இத்தேர்வு பொறுத்த வரைக்கும் 2,20,412 பேர் 2,20,412 தேர்வர்கள் தேர்வு எழுதினர். அதற்கான உத்தேச விடை குறிப்புகள், அதே மாதிரி விடை குறிப்புகள் மீதான அப்ஜெக்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் யூஆர்எல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் யூஆர்எல் அந்த வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த தேர்வு வாரி இணையதளத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ஜெக்ஷனை வந்து தெரிவிக்கிறதுக்கு 15/10/2025 இன்னையிலேருந்து 26/10/2025 பிற்பகல் 5:30 மணி வரைக்கும் உங்களுடைய அப்ஜெக்ஷனை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். இதுதான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு அப்படின்னு அந்த சான்று ஆவணம் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா அட்டாச் பண்ணணும். பரிசீலைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தபால் மற்றும் பிறவழி முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும் என கருதப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். கையேடுகள் இந்த கைட் நோட்ஸ் ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. மேலும் பாட வல்லுநர்களுடைய முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்பி இப்போ டென்டேட்டிவ் கீ ஆன்சர் ரிலீஸ்